ஒரு ஈவி அப்படின்னாவே ஓகே, இப்போ ஆல் இண்டியா ரைட்ஸ் பண்ண முடியுது, லாங் ரைட்ஸ் பண்ண முடியுது. ஆனால் பேட்டரி அப்படின்னு வர்றப்ப பேட்டரியோட வேல்யூ இதில் தான் வந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு டவுட் இருக்கு. ராப்டியோட பிக்கெஸ்ட் டிஃபரன்ஷியேட்டர் வந்து நாங்கள் வந்து இந்த காரில் இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி 2-வீலர் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக் பஸ், எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் கூட இதே CCS2 ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைக்லேயே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபைண்டர் இருக்குது. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஆப்பில் போடாமல் நீங்கள் வண்டியிலேயே என்டர் பண்ணிங்கன்னா அதுவே வந்து எங்கெங்கே நிப்பாட்டணும்னு சொல்லிடுங்க. ஸோ நம்ம ஒய்ஃபை நம்ம ஹாட்ஸ்பாட் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு மேப்பை ஆன் பண்ணி விட்டோம்னா சூப்பர்லி ஒர்க்கிங். ஈஸியாக டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இட் வில் கிவ். இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா சார்ஜ் பண்ணுற இடத்துலலாம் வந்து பெரிய ஒரு கூத்தே நடக்கும். என்னென்னா அது கார் சார்ஜர். இந்த பைக் பற்றி யாருக்குமே ஐடியா இல்லை. நாங்கள் போய் கார் சார்ஜிங் அந்த லொக்கேஷன் நிறுத்துவோம். ஏன்னா தனி டெடிக்கேட்டட் ஸ்பாட் இருக்கும். அது நிறுத்துறோன்னா செக்யூரிட்டி எங்கேயாவது ஓடி வருவோம். இது நிறுத்தக்கூடாது, நோ பார்க்கிங்கு, வெளியே போகணும். எங்களுக்கு வேறு லாங்குவேஜ் எல்லாம் தெரியாதான். ஸோ ஒரு விஷயம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ளக் பண்ணோடனே தான் அவன் அப்படியே வாயில் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஐஸ் இன்ஜினில் எடுத்துகிட்டு ஒரு ஆல் இண்டியா ட்ரிப் போனோம்னா பெட்ரோலுக்கு மட்டுமே 15,000 to 20,000 ஆகும். உங்களுக்கு ஈவியில் எவ்வளோ ஆச்சு? 1 கிலோமீட்டருக்கு 1 rupees. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில எல்லாமே வந்து மோட்டர் கண்ட்ரோலர் எல்லாமே வந்து இன்ஹவுஸ் இங்கேயே டிசைன் டெவலப் பண்ணியிருக்கனால we have full control over the ecosystem. இப்போ ஒரு ஆப்பிளில் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எப்படி அவங்க கண்ட்ரோல் இருக்கும். We are the most vertically integrated, அதாவது most indigenized company in India in electric vehicles is Rapti. ஒரு ஈவி மோட்டார் சைக்கிள் வாங்கலாமா? ரேஞ்ச் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, லாங் ரைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, பேட்ரி வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் பதிலை கண்டுபிடிக்க தான் இப்போது நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷனில் நம்மளோட இருக்கிற வந்து பாலா மணிகண்டன் இஸ் அ ப்ரொஃபஸர், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் விஸ்காம்க்கு வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். அண்ட் ஆல்சோ ராப்டி HV கம்பெனியோட CEO தினேஷ் நம்மளோட இருக்கார். மேனுஃபேக்சர் பண்ணவர் இங்கே நம்மளோட இருக்கார். பைக்கை கொண்டு போய் ஆல் இண்டியா ஃபுல்லாக ரைட் பண்ணவரும் இருக்காரு. இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு ஈவி உண்மையிலே நமக்கு ஒர்க் ஆகுமா? ஃபியூச்சர்ல நம்ம ஈவி வாங்கலாமா? இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கு இல்லையா? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாலா. வணக்கம் தினேஷ். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு ஈவியை பொறுத்து. ரேஞ்ச் ஆன்சைட்டி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. நீங்க ஈவியில உண்மையிலே பண்றப்ப உங்களுக்கும் ஒரு ரேஞ்ச் ஆன்சைட்டி இருந்ததா? ஈவியில ஏன் பண்ணணும்னு நினைச்சீங்க? இனிஷியலா வண்டி நான் ஈவிக்குள்ள அடாப்ட் ஆகிறப்போ அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடே வந்து வண்டி டெலிவரி எடுத்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தது தான். ஸோ அதிலே எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கு. அதுக்கும் இதுக்கும்ன்றதுக்கான நிறைய டிஃபரன்சஸ் நம்ம வந்து இப்போ வில் டாக் அபவுட் தட். 2023 நான் ஃபர்ஸ்ட் பைக் வாங்கினேன். இப்போ முன்னாடி இருக்கேன், உங்களுக்கே தெரியும், 3 பெரிய ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணதுனால அந்த ரேஞ்ச் ஆன்சைட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து ஓவர் கம் பண்ணிட்டீங்க, எனக்கு அது இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். ஈவின்னு வர்றப்ப நம்ம சார்ஜிங்கான டைமை ஒதுக்க வேண்டியதாக இருக்கும், சார்ஜ் ஸ்டேஷன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு அதில் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது ஈவியில்? எனக்கு பெருசாக சேலஞ்சஸ்ன்னு இது நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஈவி பைக் அடாப்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஃபைண்டிங் த ப்ராப்பர் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பைக்கில் வந்து ஐ யூஸ் டு கேரி அ சார்ஜர். ஸோ அதுக்கான ப்ளக் பாயிண்ட்ஸை மட்டும் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் வருவாங்க. வி யூஸ் டு ப்ளக் இட் தேர் அண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்படி தான் லே லடாக்லாம் போயிட்டு வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். பட் இப்போது வந்து அடுத்த பைக்கை இன்னொன்று ராப்டியோட நான் ஜாயின் பண்ணி போடுறதுக்கான பெரிய காரணமே வந்து CCS2. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு வண்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 days வண்டி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைம் சார்ஜ் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஓவர் எக்ஸைட்டட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து சார்ஜிங் வாஸ் ஸோ ஃபாஸ்ட் வித்தின் 30 to 40 minutes. ஸோ அதுக்குள்ளே வந்து CCS சார்ஜிங்கில் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. ஹைவே ரைட்டில் இதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பேக் போன். பெட்ரோல் பம்ப்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பெட்ரோல் பம்ப்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் ஆல் இண்டியா ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க? எஸ் இருக்கு. ஏன்னா அதே ஃபியூல் ஸ்டேஷன்ஸ்ல இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் தேர் ஓன் EV சார்ஜிங் ஹப்ஸ். ஸோ இப்போ பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து உங்களுக்கு CNG ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் இன்றைக்கி வந்து தேர் ஆடிங் இன். ஸோ அது அடுத்த ஸ்டேஜ். இப்போ எவ்ரி 15 கூட 30 to 50 or 80 கிலோமீட்டர்ஸ்க்கு
ஷோரா அக்ராஸ் இந்தியா வி ஹாவ் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஷுர். அந்த ஹைவேல எப்படி நீங்க ஒரு பெட்ரோல் பம்ப்னா நம்ம பெருசா ஒரு போர்டை போட்டு அழகா வந்து ஒரு சைன் வச்சிருப்பாங்க, லாங்ல ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே தெரியும். பட் ஈவி வந்து நான் ஒரு 80% தாண்டிடுச்சு, 20% தான் இருக்கணும் போது எனக்குலாம் பயம் வந்துடும். அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். அந்த பயம் வருமே, அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இவி ஜாயின்ஸ் சொல்லிட்டு வி ஹாவ் அ டெடிகேட்டட் ஆப். இப்போ எக்ஸாம்பிள் சென்னை டு விஜயவாடா, இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டேக்கான ஒரு டார்கெட் வச்சுக்கலாமே. ஸோ அந்த 2 பாயிண்ட் நான் கொடுத்துட்டு பிளான் அப்படின்னு கொடுத்தோன்னா இட் வில் ஷோ ஆல் த அவைலபிள் சார்ஜஸ் அக்ராஸ் த ரூட். அது எது ஆக்டிவாக இருக்குது, எது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 60 to 70% வந்து பெட்ரோல் பம்ப்ஸில் தான் சார்ஜஸ் இருந்துச்சு. மற்றபடி ப்ரைவேட் பிளேயர்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் ஹைவேல டெடிக்கேட்டடாக சார்ஜிங் ஹப்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பிளானிங் ஹெல்ப் பண்ணிச்சு இவி ஜாயின்ஸ். நாங்கள் ஒரு ஆப் மட்டும் இல்லை, மல்டிபிள் ஆப்ஸ் வச்சுருந்தோம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஒரே பிராண்ட் கம்பெனிஸ் இருக்காது, வேற பிராண்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் இதில் இல்லை அப்படின்னா அந்த பிராண்டோட ஆப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா வில் ஃபைண்ட் அவுட் சார்ஜஸ் தேர். ஸோ தட் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால மேப் பண்ண முடியுது. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி எல்லாமே வந்து இட் வில் கிவ். இப்போ சப்போஸ் ஒரு சார்ஜர் இங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு இன்னொரு 5 to 10 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு சார்ஜர் இருக்குது, நீங்கள் அங்கே போய் சார்ஜ் பண்ணிக்கலான்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை டு பெங்களூர் எடுத்துப்போம். சென்னை டு பெங்களூர் நான் ஒரு ஐசி இன்ஜின்ல வந்து ரைட் பண்றோம் அப்படின்னா வந்து இட் வில் டேக் 6-7 hours, 6.5 hours வந்து ஈஸியாக எடுக்குது வித் 2 பிரேக்ஸ். பட் இப்போ நீங்கள் இவி எஸ்பெஷலி லெட்ஸ் டேக் ராப்டி இவி, இந்த ராப்டி ஹெச்பியில் நீங்கள் வந்து போகிறப்ப எவ்வளோ நேரம் ஆச்சு சென்னை டு பெங்களூர்? சென்னை டு பெங்களூர் இப்போ நம்ம எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 hours ஆகும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஆமாம், ஒரு சார்ஜிங் வந்து வி கேன் ஹேவ் அரௌண்ட் ஒரு 45 minutesல வி கேன் அச்சீவ். ஏன்னா அந்த 45 minutesல ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடைக்கும். நீங்கள் ஒரு டீ, ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்ச், வாட் எவர் இட் இஸ், இல்லை ஒரு கம்ஃபர்ட் ஸ்டாப்பு, இது கண்டிப்பாக எல்லா ஹியூமனுக்கும் இருக்கிறது தான். நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து பெங்களூரில் ஒரு இவி நான் ஒரு ஐஸ் வெஹிக்கிளில் போகிறேன்னா சென்னையிலேருந்து 90லேருந்தே போய் 90லே போய் ஸ்டாப் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நிறையா ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கும், ஹிண்டரன்சஸ் இருக்கும், நிறையா டிராஃபிக் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வி ஹாவ் டு சி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ நான் இதில் பண்ணுறேன்னா ஒரு 60-70 ஆவரேஜாக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறேன்னா ஒரு 80 kilometers வந்து ஐ கேன் கவர் இன் 1 hour. ஸோ சார்ஜ் வந்து ஒரு 45 minutesனு வச்சுக்கோங்களேன். திருப்பி அங்கேருந்து ஸோ இந்த 300 kilometers ஒரு 4 ஸ்டாப் என்னால் பண்ண முடியும். எனக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும், ஒரு பாடி பெயின் எதுவுமே இருக்காது. வைப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கிடையாது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நார்மல் ஐஸ் வெஹிக்கிள்ஸில் யூ ஹேவ் வைப்ரேஷன்ஸ், அப்புறம் சில பல கம்ஃபர்ட் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பட் இங்கே இதில் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. ஸ்மூத்தாக யூ கேன் லைக் ஃப்ளோட் இன். லெட்ஸே இப்போ ராப்டியில் வந்து நீங்கள் 80 to 100 kilometers ரியல் டைம் மைலேஜ் ரேஞ்ச் வந்து தருது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னொரு பிராண்ட் பைக் வந்து யூஸ் பண்ணீங்க, அது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாகவும் தந்திருக்கு. பட் ரேஞ்ச் அதிகமாக தர்ற ஒரு பைக்ல இருந்து இப்போ நீங்கள் 80 to 100 போகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் தானே ஆயிருக்கும்? இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து சார்ஜிங் டைம் இஸ் ஹை. அதில் வந்து ஐ ஸ்பெண்ட் 5 hours ஆஃப் டைம். ஏன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஏன்னா வந்து அது ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி அண்ட் லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் அது. ஸோ இட் வில் டேக் டைம் டு சார்ஜ். பட் ஆனால் அப்படியே உல்ட்டா இதில் வந்து அந்த மாதிரி இதில் ஹை வோல்டேஜ் இருக்கிறதுனால நாங்கள் போய் பைக்கை நிறுத்தின உடனே இமீடியட்டாக கன்னை எடுத்து சொல்லிவிடுவோம், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சார்ஜ் பண்ணல கன் எடுப்போம், இமீடியட்டாக விழுப்போம். அதில் தான் இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதான் நான் சொல்கிறேன், அந்த 45 minutesக்குள்ளே இது சார்ஜிங் டைம் தான் நான் சொல்கிறது. பேக்கிங் அன்பேக்கிங் விஷயமே கிடையாது. ஏன்னா ஈஸியாக வந்து ஐ கேன் ஓப்பன் த ஃப்ளிப், ஜஸ்ட் இன்சர்ட் அண்ட் கோ. ஏன்னா அதில் வந்து நான் அன்பேக் பண்ணணும், என்னோடய பூஸ்ட் சார்ஜர் எடுத்து வெளியே வைக்கணும், அதுக்கு ப்ளக்கில் போய் இது பண்ணணும், வோல்டேஜ் கரெக்டாக வருமா வராதா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது 16 amp மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் பூஸ்ட் சார்ஜரை. இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து நம்ம CCS2 ஒன்று போடலாம். ஆப்ஷன் 2 வந்து அவங்களோட ஆன்போர்ட் சார்ஜர் இருக்குது, அது நீங்கள் 5 amp போட்டால் கூட இட் வில் ஒர்க். அதுவும் ஒரு ஹோம் சார்ஜர். ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 hour. அது ஏசி சார்ஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இவி அப்படின்னாவே ஓகே, இப்போ ஆல் இண்டியா ரைட்ஸ் பண்ண முடியுது, லாங் ரைட்ஸ் பண்ண முடியுது. ஆனால் பேட்டரி அப்படின்னு வர்றப்ப அந்த பேட்டரியோட வேல்யூ, பேட்டரியோட ரீசேல் வேல்யூ அண்ட் பேட்டரியோட வாரண்டி, இதில் தான் வந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு டவுட் இருக்குது. ஒரு ஈவின்னு நான் யார்கிட்ட பேச போனாலும், எப்பா 5 yearsக்கு அப்புறம் அந்த பேட்டரி வேஸ்ட்டுப்பா, நான் மறுபடியும் 80% காஸ்ட் நான் வந்து ஈவிக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க.
நீங்க as a CEO நீங்க அதுக்கான பதில் என்ன? நிச்சயமா ராப்டியோட பிக்கெஸ்ட் டிஃபரன்ஷியேட்டர் வந்து நாங்கள் வந்து இந்த கார்ல இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி டூ வீலருக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு எதனால அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலிஸ்டிக்கா ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் இல்லை. எதர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, இல்லை ரேஞ்ச் இருக்காது, இல்லை ரிலையபிலிட்டி கொஸ்டின் ஆகும். இப்போ இன்னைக்கு எலக்ட்ரிக் கார் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா டாட்டாலாம் அமேசிங் கார்ஸ், பெட்ரோல் வண்டியை விட பெட்டராகவும் பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எதனால அப்படின்னா இந்த ஹை வோல்டேஜ் அடாப்ட் பண்ணனால. நாங்கள் அதே டெக்னாலஜி டூ வீலருக்கு எடுத்துகிட்டு வரனால அதே பெனிஃபிட்ஸ் டூ வீலருக்கும் வருது. ஸோ இதனால ஆக்சுவலி வெஹிக்கிளுக்கு 8 years வாரண்டி கொடுக்குறோம். மினிமம் 12 years ஆச்சு பேட்டரி லாஸ்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 8 years வாரண்டி 12 year லைஃப்னா அதுக்கப்புறம் பேட்டரி ஃபெயில் ஆயிரும்னு இல்லை, அந்த பீரியட்ல மேக்ஸிமம் 20% தான் ரேட் டிப்ளீஷன் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 years கழிச்சு அதோட கெப்பாசிட்டி, பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாகுது இல்லைங்களா? அதே மாதிரி 12 வருஷத்துல 20% தான் டிப்ளீட் ஆகணும். அதுக்கு கீழே டிப்ளீட் ஆகுனா we will be covering with a நியூ பேட்டரி. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கினீங்கன்னா இன்ஜின் மாற்றணும்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்களோ, அதே மாதிரி பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். இதில் ரியல் வேர்ல்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவர் ஓட்டிட்டு போனது எக்ஸ்ட்ரீம் ரைட். இது வந்து நார்மல் ரைட் இல்லை. ஏன்னா 7600 kilometers, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸ். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரைடு ஃபாஸ்ட் சார்ஜ். எதனால டூ வீலர்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேட்டரி எஃபெக்ட் ஆகும். ஆனால் இவர் வந்து ஆல்மோஸ்ட் 75 டைம் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காரு. அவர் போயிட்டு ட்ரிப் முடிச்சுட்டு வந்ததில் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் டிகிரேடேஷன் ஆன் பேட்டரி பேக். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் 7500 kilometersல டிகிரேடேஷனே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக 1,00,000-2,00,000 கிலோமீட்டர் இந்த பேட்டரி பேக்கில் பண்ணலாம் வித்தவுட் எனி மேஜர் இஷ்யூஸ். ஸோ அது வந்து ரியல் வேர்ல்ட்லேயே ஆக்சுவலி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் கூட we can add in ஹீட் மேனேஜ்மெண்ட். ஹீட்டுன்ற ஒரு விஷயம் வந்து இதில் நான் பார்க்கவே இல்லை. இந்த 7500 kilometersல ஹீட் ஆச்சு, பேட்டரி வந்து ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும், இல்லைன்னு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற எந்த ஒரு வார்னிங் மெசேஜும் இதில் வரல. இது வந்து நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஏன்னா வந்து மற்ற இப்போது நார்மல் பீப்புள் என்ன மாதிரி மற்ற பைக்ஸ் வச்சுருக்காங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்திருக்கும். ஹை வோல்டேஜில் வந்து பண்ணும்போது சார்ஜ் வந்து கட் ஆகும். பட் இங்கே வந்து அந்த இஷ்யூவே ஆகாமல் அது நீட்டாக போயிடுச்சு. இஃப் ஐ ரிமெம்பர், கோயம்புத்தூர்ல ஒரு இவி ரைடர், ஒரு ஸ்கூட்டர் இவியை வந்து ஒருத்தர் வந்து ஆல் இண்டியா பண்ணியிருந்தா. அப்படி பேர் என்ன? அருண் சொல்றப்ப சொன்னாரு, அந்த ரைடை முடிச்சு அதுக்கப்புறம் பேட்டரி வந்து வாரண்டியில வந்து மாற்ற வேண்டியதா போச்சு. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணி அதோட பேட்டரியோட ஹெல்த் வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அவங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியல. லிட்ரலி 90% ஆஃப் த சார்ஜிங் வாஸ் CCS2 ஒன்லி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பண்ணியிருக்கிறது 30 kilowattல பண்ணியிருப்போம். பட் மேக்ஸிமம் சார்ஜோட இது பார்த்தீங்கன்னா 120 kilowatt சார்ஜர், 60 kilowatt சார்ஜர் தான் மோஸ்ட்லி நிறைய பிளேஸஸில் இப்போ இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது. CCS2 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ராப்டி ஹெச்வில தான் இருக்கு இல்லைங்களா? வேற எந்த மோட்டார் சைக்கிளையும் கிடையாது இவி பைக்ல. ஸோ இதுவே ஒரு பயங்கரமான ப்ளஸ், ஒரு யூஎஸ்பி அப்படின்னே சொல்லலாம். இந்த டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்ல முடியுமா? ஷூர். இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட். எலக்ட்ரிக் டூ வீலரில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் CCS2 அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வந்து யூரோப் அண்ட் இந்தியாவில் மேண்டேட் ஃபார் எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ். அதாவது இப்போ இந்தியாவில் மோஸ்ட் அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் கார்லேருந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரிக் கார் வரைக்கும், ஒரு டாட்டாவாக இருக்கலாம், ஒரு டெஸ்லாவாக இருக்கலாம், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் எலக்ட்ரிக்காக கூட இருக்கலாம், எல்லாமே இந்த சார்ஜர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பஸ், எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் கூட இதே CCS2 ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ஒரு 40,000 சார்ஜர்ஸ் லைவாக இருக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியறது இல்லை. ஏன்னா ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி ஒரு பெரிய ஒரு போர்டோ சைனேஜோ கிடையாது. பட் அதுக்கான நிறைய ஆப்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் எங்கள் பைக்லேயே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபைண்டர் இருக்கு. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஆப்பில் போடாமல் நீங்கள் வண்டியிலேயே என்டர் பண்ணீங்கன்னா அதுவே வந்து எங்கெங்க டிபார்ட்மெண்ட் சொல்லிடும். பட் இது எதனால எங்களால் அடாப்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எலக்ட்ரிக் கார்லையுமே வந்து இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸாக தான் இருக்குது. எதனாலனா கார்ஸ் வந்து இந்த ஹை வோல்டேஜ்ன்ற ஒரு ஆர்கிடெக்சர் எடுத்தனால இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்தது. டூ வீலர்ஸ் வந்து வேற வோல்டேஜில், மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த லோவர் வோல்டேஜ் ஆர்கிடெக்சரில் இருக்கனால இதை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியல. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 8 years ஆஃப் R&D பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த T30ன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதன் மேல் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேட்ட மாதிரி ஹையர் பேட்டரி பேக்ஸ், ஹையர் பவர், லோவர் பவர்,
எல்லா வேரியண்ட்டும் வந்துட்டு இருக்கு. பட் T30 வந்து ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் இன் ஹை வோல்டேஜ்னால காருக்கு இருக்கக்கூடிய சார்ஜரை எங்களால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால நீங்க எங்கேயுமே யார்கிட்டயும் கேட்க வேணாம். அவர் சொன்ன மாதிரி சார்ஜருக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கலாமான்னு யாரையுமே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் இருக்கிற சார்ஜர்ல பிளக்இன் பண்ணிட்டே இருக்கலாம். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த சார்ஜர் வந்து 30,000 தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் 3 மாசத்துல 10,000 சார்ஜர் ஆட் பண்ணிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. அண்ட் இட்ஸ் எக்ஸ்பேண்டிங் ரேப்பிட்லி ஆல்சோ. ஒரு ஷெல் பங்க்லயோ இல்ல ஒரு ஹுண்டாய் சார்ஜர்லயோ ஒரு டாடா சார்ஜர்லயோ எந்த சார்ஜர்ல வேணா நம்ம வண்டி சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க சார்ஜர் பத்தி சொல்லிட்டே இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. மிஸ்டர் வேலுசாமி சார், மஹேந்திராவோட பிரசிடென்ட், அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, லித்தியம் பேட்டரிஸை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ராப்டில இருக்கா? நிச்சயமா. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, இது எவ்வளவு நாள் லாஸ்ட் ஆகும்னு. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் டிசைன் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 வீலர்ல நாங்க முதல்ல எடுத்துட்டு வந்திருக்கோம், பட் கார்ல ஆல்ரெடி இருக்கு. பேட்டரி வந்து லைஃப் அப்படின்னு சொல்றது அந்த கெப்பாசிட்டி ரீட்டைன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்டரி நாட் யூஸபிள் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி வேற ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் வேற, அதாவது ஒரு இன்வெர்டர் அப்ளிகேஷன் மாதிரி, இப்போ வீட்டில் இன்வெர்டர் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இன்வெர்டர் அப்ளிகேஷன்ல we can யூஸ். ஸோ லாங் ரன்ல நாங்கள் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறோம்னா, ஒரு 10 to 15 இயர்ஸ் 2 வீலர்ல அந்த பேட்டரி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க செகண்ட் சேலா வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷனுக்கு நீங்க செகண்ட் ஹேண்ட் பேட்டரியா வித்துருவீங்க. அப்படி விற்கும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேட்டரியோட 50% பிரைஸ் திருப்பி கிடைக்கும், ஏதாவது 10 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் அந்த பேட்டரி அந்த சொல்யூஷன்ல ஒரு 10 வருஷம் ஒர்க் ஆகும். அங்க எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் கெட் ரீசைக்கிள். இன்னைக்கு லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஆல்மோஸ்ட் 95% ரீசைக்கிளபிள். ஸோ இது வந்து ஸ்கிராப்போ எடுத்து ஒரு லேண்ட்ஃபில்லையோ போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ரீசைக்கிள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமும் அதில் சால்வேஜ் வேல்யூ இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 லைஃப்ஸ் வித்தின் ரீசைக்கிள் பீரியடு. 3 லைஃப்ஸ் ஃபர்ஸ்ட் பைக்ல, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் சால்வேஜ் வேல்யூ. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு அசெட் மாதிரியே இவால்வ் ஆகும். பட் அதுக்கான இட் வில் டேக் சம் டைம். அந்த மெச்சூரிட்டி வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேர் வெஹிக்கிள் அடாப்ட் பண்ணும்போது, நிறைய பேட்டரிஸ் வெளியில வரும்போது இதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் இவால்வ் ஆகும். இன்னைக்கு ஒருத்தவங்க வண்டி வாங்கினாங்கன்னா அந்த 10 இயர் பீரியட்ல அதுக்கான இண்டஸ்ட்ரி, அதுக்கான செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட், இது எல்லாமே டெவலப் ஆயிரும். நம்ம யூஸ்வலா ஐஸ் இன்ஜின் எடுத்துட்டு ஒரு ஆல் இண்டியா ட்ரிப் போனோம்னா பெட்ரோலுக்கு மட்டுமே 15,000 to 20,000 ஆகும். உங்களுக்கு ஈவில எவ்வளவு ஆச்சு? 1 கிலோமீட்டருக்கு 1 rupees அந்த கேல்குலேஷன் தான். ஒரு அப்ராக்சிமேட் 7,500 rupees ஆயிருக்கும். நான் டீட்டெயிலாம் இருக்கு எங்கள்கிட்ட. நான் சும்மா விளையாட்டு தான் சொல்ல. ஒரு சார்ஜ், ஒரு சிசிஎஸ் சார்ஜிங் பண்ணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீ 1,000 rupees 2,000 rupeesலாம் வராது. இது காருக்கு பாரு மாதிரி. இட் வில் கன்சியூம் அரௌண்ட் 3 to 4 kilowatt, அவ்வளோதான். மேக்ஸிமம் 80 rupees 85 rupees வரும் வித் டேக்ஸோட. T30ல பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட், பவர் அண்ட் ஸ்ப்ரிண்ட் 3 மோட்ஸ் இருக்கு. ஸ்ப்ரிண்ட்ல போனால் கண்டிப்பாக மைலேஜ் ரேஞ்ச் வந்து கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹைவேல போகிறப்ப நீங்கள் எந்த மோட்ல போனீங்க, எந்த மோட்ல உங்களுக்கு அதிகமான ரேஞ்ச் கிடைச்சது, ஒரு ஆவரேஜா எவ்வளோ ஸ்பீட்ல போனீங்க? ஓகே, ஸோ 90% ஆஃப் த டைம் வந்து பவர் மோட். ஸ்ப்ரிண்ட்டு தொட்டு கூட பார்க்கலாம். லைக் ஏன்னா வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கனால டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல ரேஞ்ச் அடிவாங்கனால பவரில் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஆப்வியஸ்லி 25% கீழே போச்சுனாலே கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடும். ஐ மீன் கம்ஃபர்ட் இது. ஸ்பீடு வந்து ஐ மெயின்டைன் 60 to 70, நாட் மோர் தென் தட். ஸ்பீட் லிமிட்டும் வந்து மேஜராக ஐ ஹேட் அ கன்சர்ன். நான் சொன்னேன்ல, எனக்கு உயிர் முக்கியம். இது இல்லாமல் ஐ வாண்ட் டு என்ஜாய் அண்ட் டேக் சம் ஃபுட்டேஜஸ். ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்ல ராப்டி ஹெச்வி என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் உள்ள கொண்டு வரும்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலி ஹை வோல்டேஜ் போன கான்செப்டே வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி, பெட்ரோல் வண்டியில நீங்க டாப் ஸ்பீட் போனீங்கன்னா டாப் ஸ்பீட்லேயே சஸ்டெயின் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு எந்த எலக்ட்ரிக் 2 வீலர்லையும் பண்ண முடியாது. டாப் ஸ்பீட் போனீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீட் ஆகி ஸ்லோ டவுன் ஆயிரும். இதுல வந்து அந்த ஓவர் ஹீட்டிங்கான கான்செப்டே கிடையாது. ஸோ இதில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ரீட்டைன் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில எல்லாமே வந்து மோட்டர் கண்ட்ரோலர் எல்லாமே வந்து இன்ஹவுஸ் இங்கேயே டிசைன் டெவலப் பண்ணியிருக்கனால we have full control over the ecosystem. இப்போ ஒரு ஆப்பிளில் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எப்படி அவங்க கண்ட்ரோல் இருக்கும். we are the most vertically integrated, அதாவது most indigenized company in India in electric vehicles is Raptitude. அதனால நாங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லேயே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் வந்து 70 Nm டார்க் தான் பீக். இதுல நவ் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ல we are pushing it to 100. இது வந்து ஆல்ரெடி கஸ்டமர் வாங்கியிருக்க கஸ்டமருக்கு ரோல் அவுட் ஆகும், இதுக்கப்புறம் வர கஸ்டமருக்கு ரோல் அவுட். அந்த மாதிரி நிறைய இது வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ வாட் எவர் இஸ் நியூ வில் பி அப்ளை டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஆல்சோ. இதை தவிர ஸ்பெசிஃபிக்கா இல்லை எனக்கு 200 km ரேஞ்ச் வேணும்
250 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேணும் அப்படின்றவங்களுக்கும் there are models that are in works. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் 99.99% எல்லா யூஸ் கேஸுக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி தான் ஒரு வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பட்ஜெட்டும் இஸ் ஃப்ரெண்ட்லி. ஆன் த ரோட் ஹேண்டிலிங்குமே வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஹேண்டில் அண்ட் அந்த ஹைவே ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி ஓட்டி பார்க்க சொல்லுங்கள், நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும். டாப் ஸ்பீட் 135 வரைக்கும் போகலாம். நிறைய பேர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நிறைய பேர் வண்டியை பார்த்துட்டே வந்து இது இடிக்கும் ஓடிக்கும்னாங்க. நான் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் போயிட்டேன், ரஃப் ரோட்ஸ்லையும் போயிட்டேன். எந்த ஒரு ஸ்க்ராட்சுமே இருக்காது. ஆனால் ஜூம் பண்ணி கூட பாருங்கள், எந்த ஸ்க்ராச்சஸுமே கிடையாது. நிறைய பேருக்கு அந்த கன்சர்ன் இருந்துச்சு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லைன்ட்டு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஸ் வெரி குட். வெயிட் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு தி அதர் அண்ட் ஹேண்ட்லிங் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஒரு வெயிட்லெஸ் வெயிட் கம்மியாக இருக்க டாமினார் ரோட்னா எப்படி இருக்கும், அதுதான் ராப்டி T30. அந்த ஃபீல் தான் நல்லா சொல்ல முடியும். அதில் ஒரு ஈவி எடுத்துகிட்டு போகிறப்ப காமனான அந்த கிளச் கேபிள் இதில் இல்லை. ஸோ ஆக்சிலேட்டர் கேபிள் மேபி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பஞ்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓகே. அதை தாண்டி வேறு ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா 2 டைம் ஆல் இண்டியா பண்ணியிருக்கீங்க. ஈவியில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா? என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இதில் பைக்கில் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு 2 to 3% இன் சார்ஜிங் இதுதான். ஏன்னா நம்ம ஒரு சார்ஜர் வந்து ஒர்க் ஆகும்னு இந்த ஆப்பில் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போவோம், பட் ஆனால் அங்கே வந்து வேற ஒரு கார் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், இல்லைனா வந்து ரிப்பேர் ஆகிடும். இல்லைனா வந்து சில இடத்துல 2 கன்ஸ் இருக்கும். ஒரு கன்னில் கார் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம், அது ஆகலை. அந்த ஒரு சின்ன இஷ்யூஸ் மட்டும்தான். இன்னொரு இன்ஸ்டன்ஸும் நடந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு டெஸ்லா காரை வந்து மீட் பண்ணோம். ஹீ இஸ் ஆல்சோ டெஸ்லா எம்ப்ளாயி. ஸோ அவரை நான் சேஸ் பண்ணி அந்த காரை பார்க்கணும், இந்த பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரெல்லாம் சேஸ் பண்ணி பிடிச்சா அவரும் நான் எங்கே சார்ஜ் பண்ண போனோமோ அங்கே தான் வந்தார். உதய்பூரில் கரெக்டாக அது நடந்துச்சு. தென் அப்புறம் தினேஷ் வாசன் எக்ஸ் டெஸ்லா எம்ப்ளாயினால அவரையும் நாங்கள் மீட் பண்ணிட்டு சொன்னோம், இது மாதிரி வந்து இந்த பைக்கை வந்து கிரியேட் பண்ணது எக்ஸ் எம்ப்ளாயி ஃப்ரம் டெஸ்லா. ஸோ அவரும் வந்து ஹி வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அவரும் அந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கார் போல், டெஸ்லா லாங் ரேஞ்ச் மாடல் ஒய். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடச்சிது. அவரும் வந்து நிறைய விஷயங்கள் பைக்ஸ் பற்றிலாம் கேட்டு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டன்ஸ், பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சு. சில ஓனர்ஸை மீட் பண்ணோம், ராப்டியோட ஃபியூச்சர் ஓனர்ஸ். ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆன் த வேல. ஸோ அவங்க வந்து பைக் எப்போ வருது, எப்போ டெலிவரி தருவீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் வந்து ஓனர் இல்லைங்க, நான் ஜஸ்ட் ஐம் டெஸ்டிங் த பைக். ஷுவராக வந்து உங்களுக்கு டெலிவரிஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட். பட் அவங்களோட மேஜரான விஷயம் எனக்கு வந்து அது சொன்னது அதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து தே ஆல்வேஸ் வாண்டட் கஸ்டமர் சர்வீஸ் அஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நெட்வொர்க்கை ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போது ஐம் ஃபேஸிங் சம் ட்ரபிள்ஸ் வித் அதர் பிராண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஐஸ் வெஹிக்கிள்ஸில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த யாருமே வந்து அந்த சர்வீஸ் பார்ட் வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க. சேல் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருப்பாங்க. பட் அவங்களோட அப்ரோச் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். தே வாண்ட் தி சர்வீஸ் நெட்வொர்க் டு பி ப்ரெசன்ட். ஏன்னா நான் பைக் போய் விற்கும்போது யாராச்சும் டே ஒன்ல இஷ்யூ வந்தால் கூட அங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஆள் இருக்கணுன்றது அளவுக்கு தேர் வெரி. ஸோ அதுவே எனக்கு வந்து ஐ லவ் அபவுட் தட் பிராண்ட். நம்ம ஐஸ் இன்ஜின் எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பாக ஒரு 1500 to 2000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஒரு மினி சர்வீஸ் நம்ம பண்ணியே ஆகணும். ஈவியில் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? ஏதாவது பண்ணணுமா? அது கொஞ்சம் கீழே இருந்தேன். ஏன்னா வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ண வேண்டிய வந்து செயின் ட்ரிவன். ஸோ அது வந்து நான் லூப் பண்ணணும், எப்படி 500,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து லூப் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், பெல்ட் ட்ரிவனு நம்ம இதுக்கு ஏதாச்சும் வந்து வி ஹாவ் டு டேக் காரா, எனக்கு ஏதாவது சர்வீஸ் ட்ரைனிங் கிடைக்குமா அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பெல்ட்டை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா போதும். நான் ஏன்னா பார்த்துக்கூட தேவையில்லை, ஏன்னா 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இட் இஸ் 0 இஷ்யூஸ்ன்ட்டாங்க. பட் அதேமாரி போன இடத்துல எனக்கு அது டைட் பண்ணும், லூஸ் பண்ணுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஸோ குட். அண்ட் பஞ்சர் ஆகலை. மற்றபடி லூபிங்ஸ்க்கு இதுக்கு எதுக்கும் வழியும் கிடையாது, ஆயில் மாற்றுறதுக்கான இதுவும் கிடையாது. மேபி டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் அது வந்து தே ஹாவ் சம் லிமிட். ஸோ இந்த வண்டி நான் எடுக்கும்போது இட்ஸ் மீடியா ட்ரிவன் வெஹிக்கிள். ஒரு 3000 7,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு வந்து போகிற எந்த ஒரு இஷ்யூவும் ஆகல. ஈவன் சாஃப்ட்வேர் கிளிச், அதை மறந்துட்டேன் சொல்கிறது உங்களுக்கு, சாஃப்ட்வேர் கிளிச் கூட ஆகலை. அவர் மேப் பண்ணி தினேஷ் சொல்லியிருந்தாரு, மேப் வந்து நான் ஃபோனில் யூஸ் பண்ணதை விட இதில் யூஸ் பண்ணது தான் அதிகம்.
ஏன்னா என்னோட ஒய்ஃபை இதில் வந்து ஒய்ஃபை நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒய்ஃபை நம்ம ஹாட்ஸ்பாட் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு மேப்பை ஆன் பண்ணி விட்டோன்னா இட் இஸ் சூப்பர்லி ஒர்க்கிங். ஈஸியாக டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இட் வில் கிவ். ப்ளஸ் பழசுக்கும் இதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறேன், மேப் ஒரு சைடு இருக்கும், ஸ்பீடோமீட்டர் அந்த எல்லாமே தண்ணி. ஸோ ரெண்டுமே அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆன்போர்ட் டிபிஎம்எஸ் இருக்குது. ஸோ எனக்கு காற்று இறங்குதா இல்லையான்றது கூட நான் வந்து ஐ கேன் ஈஸிலி மானிட்டர். ஸோ இன்பில்டாக இருக்கிறது இது எல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல். நீங்கள் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஹை 1000 சிசி மேலே இருக்கிற வெஹிக்கிள்ஸில் தான் முன்னாடியெல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஐஸ் வெஹிக்கிள்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போது வரதுல கொஞ்சம் இது இப்போ ஆட் பண்ணுறாங்க. பட் ஈவியில் சின்ன சின்ன ஸ்கூட்டர்ஸில் இப்போ கொண்டு வராங்க. பட் இவங்களது வந்து ஆக்டிவேட்டே பண்ணலை. ஆக்சுவலாக நான் கேட்டேன், எனக்கு ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பட் செகண்ட் டேவே அது வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு ஜாலியாக ஓட்டுறதுக்கு. எனக்கு யூஸ்வலாக ஒரு டவுட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு ஐசி இன்ஜின் அப்படின்னும் போது அது சிசியை டிஃபைன் பண்ணி தான் நடக்குது. அதனால செட்டாக அதை வந்து அசம்பிள் பண்ணிடுவாங்க, எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பட் ஈவின்னு வர்றப்ப இட்ஸ் அ பார்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் அப்படின்னு வர்றப்ப நிறைய மாடுலர் பைக்ஸ் வந்து கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்கிறது 5.5 கிலோவாட். இது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 150 தருது அப்படின்னா எனக்கு அவ்வளோலாம் இல்லை, வேண்டாம், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர்ஸ் தான் நான் ரைடே பண்ணுறேன். ஸோ எனக்கு கம்மியான கிலோவாட் பேட்டரி இருந்ததுன்னா இதோட ஓவரால் காஸ்ட்டே கம்மியாகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மாடுலர் மாடல்ஸ் எல்லாம் ஈவியில் கொண்டு வர முடியுமா? பேட்டரி பேக் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீட்ஸ் பி வெரி அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக். அதாவது என்ன யூஸ் கேஸ்க்காக எடுக்கிறோம், எவ்வளோ பவர் அவுட்புட் எடுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த கெப்பாசிட்டி மட்டும் இல்லை, அது எப்படி டிசைன் பண்ணுறோம், அதோட கேசிங் எல்லாமே மாறும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கூட பேட்டரி ஸ்வாப்பிங்கிற ஒரு கான்செப்டே மறைஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் புஷ் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்வாப்பிங். ஏன்னா அந்த ஸ்வாப்பிங் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பேட்டரியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதோட வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸும் காம்ப்ரமைஸ் ஆகும். ஆக்சுவலி நாங்களே வந்தேன், இப்போ நான் வந்து டெஸ்லாவில் ஒர்க் பண்ணும்போது மாடல் எஸ் அண்ட் மாடல் எக்ஸ் அந்த பெரிய மோர் எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் ஆரம்பிக்கும் போது 5 டிஃப்ரெண்ட் பேட்டரி பேக் வித்துருந்தாங்க. அதாவது 65லேருந்து 100 கிலோவாட் ஹவர் வரைக்கும் 5 டிஃப்ரெண்ட் பேட்டரி பேக் வித்துருந்தாங்க. பட் அது போக 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 நான் இருந்த அந்த 1 இயர் பீரியட்லேயே 5 மாடல்ஸ்லேருந்து 2 மாடல்ஸ்க்கு ட்ராப் பண்ணி கடைசியில் வந்து 2 மாடல் தான் வச்சுருந்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி சேல்ஸுமே இம்ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா கஸ்டமருக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சிது. ஒரு வண்டியால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ யூஸ் பண்ண முடியும், அதுக்கான கிளாரிட்டி கஸ்டமர் கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஆக்சுவலி இந்த மாடல்லையுமே வந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், எனி கலர் எனி வேரியண்ட் ஒரே காஸ்ட் தான், காஸ்ட் கன்ஃபியூஷன் கிடையாது. கஸ்டமருக்கு ஷோரூமில் வந்தாங்கன்னா அட்வர்டைஸ் பண்ண அதே காஸ்ட் தான் வரும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதுக்கு இந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இதில் கிடையாது, இந்த இது கிடையாது, அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ அது வந்து ராப்டி மேலே மட்டும் இல்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கிற ஒரு பிலீஃபுமே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல் வண்டிக்கு ஒரு வண்டி வாங்க போறீங்கன்னா, ஒரு 300cc ஒரு பைக் வாங்க போறீங்கன்னா, உள்ள போனோடனே நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருந்தீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அட் அ சர்டன் ப்ரைஸ். ஆனால் இன்னைக்கு எலக்ட்ரிக் 2 வீலர்ஸில் அப்படி இல்லை. வேற பேட்டரி சைஸ், வேற சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, டாப் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, வாரண்டிக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட். இது வந்து கஸ்டமரை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்போ நான் வாங்க வந்தது வேற, ஆனால் விற்கிறது வேற அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்ற கான்செப்டாக சிங்கிள் ப்ரைஸ் சிங்கிள் மாடல் தட் சூட்ஸ் 90% ஆஃப் ஆல் யூஸ் கேசஸ். அண்ட் வேற அந்த அவுட்டர் எட்ஜில் இருக்கவங்க கூட பப்ளிக் சார்ஜிங்னால யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாலா. ஏன்னா இந்தியாவில் இவி பைக்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. நிறைய பேர் இவி பைக் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு இவி பைக்கில் ஆல் இண்டியா ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்தியாவில் கொஞ்சம் பேர் தான் இவி பைக்ஸில் லாங் ரைட்ஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் தான் ரொம்ப பயனியர்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு இவி பைக்கில் லே லடாக் வரையும் போயிட்டு வந்தீங்க. ஸோ என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா பழைய இதில் ஆல்ரெடி 2 ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டையே பீட் பண்ணுற மாதிரி 7500, லாஸ்ட் டைம் பண்ணது 6700. ஸோ இது 7500. ஸோ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ரைட் இன் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதில் 2 ஹையஸ்ட் ஆவரேஜ் பர் டே இன் சிசிஎஸ் வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸில் இதில் என்ன ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ரோல் வண்டியில் பண்ண முடிகிற அதே டைமில் ஹீஸ் டன் இன் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள். ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணீங்க? அப்போ ஒரு ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போனீங்க? நான் எவ்வளோ ரைட் பண்ணலாம் பார்க்கல. ஆக்சுவலாக சும்மா ஒரு நாள் இவ்வளோ ஓட்டணும், இவ்வளோ பண்ணணும், இந்த ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஐடியாவே கிடையாது. எப்போவுமே சரி ஒரு டெஸ்டினேஷன் இன்னொரு டெஸ்டினேஷன் போய் நமக்கு வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணி மூவ் பண்ணணும், இதுதான் வந்து என்னோட பிளான்ல இருந்துச்சு.
பிகின்றது அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. எங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே டேட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க, என்ன இவ்வளோ போயிருக்கீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வெஹிக்கிளில் வந்து 4G கனெக்டிவிட்டியும் இருக்குது, ஜிபிஎஸும் இருக்கனால வண்டி எங்களுக்கும் க்யூரியஸாக இருந்தது. ஏன்னா இது வந்து வண்டி எப்படி பிஹேவ் ஆகுது, ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 407 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு. ஒரே நாளில் பீக் வந்து 510 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு. இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டியிலேயே நீங்கள் ஓட்டியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் அதே இதை பண்ணிருக்கோம். இதனால ஆக்சுவலி இந்த 2 ரெக்கார்டு, ஒன்று வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், அது வந்து எவ்வளோ நாளில் வேணால் யார் வேணால் பண்ணலாம். பட் ஹையஸ்ட் ஆவரேஜ் பர் டே இன் அ சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் போத் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் சரி, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் வந்திருக்கு. இதுதான் ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் ஃபார் அன் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள். இதில் நோட் பண்ண வேண்டியது எலக்ட்ரிக் அண்ட் கமர்ஷியலி அவைலபிள், இன்னைக்கு வந்து யார் வேணால் வாங்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் ஹையஸ்ட் ஆவரேஜ் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய அதே ஈக்குவலண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. அது திங்க் அதுதான் எங்களுக்கு பெரிய அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயமா ஹைலைட் பண்ணோம், பிகாஸ் இது வந்து நான் ஹாலிடேல பண்ணது, இது என்னோட ரெகுலர் ஜாப் கிடையாது. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறேன் நான் வந்து டூயிங் ஃபார் இதுதான் அப்படின்ட்டு. இல்லை, நான் ப்ரொஃபஸராக இருக்கிறனால எனக்கு வந்து காலேஜ் ஹாலிடேஸ், ஏன்னா அப்போ தான் நான் இவங்களும் அப்ரோச் பண்ணேன், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்குது, வண்டி மட்டும் ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கிட்டு போனேன். ஸோ அவங்களும் வந்து லைக் தே ஹவ் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ அந்த லீவ் ஹாலிடேஸில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த டார்கெட் தான் நம்ம ட்ரை பண்ணி பண்ணது. ஈவியை பார்த்த உடனே அது முக்கியமா ஒரு வித்தியாசமான பைக் புதுசா இன்னும் இருக்கு அப்படின்னும் போது யாராவது அப்ரோச் பண்ணாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, சார்ஜ் பண்ற இடத்துல தான் வந்து பெரிய ஒரு கூத்தே நடக்கும். என்னன்னா, அது கார் சார்ஜர். இந்த பைக் பத்தி யாருக்குமே ஐடியா இல்லை. நாங்க போய் கார் சார்ஜிங் அந்த லொகேஷன்ல நிறுத்தோம். ஏன்னா தனி டெடிகேட்டட் ஸ்பாட் இருக்கும். அது நிறுத்தினோடனே செக்யூரிட்டி எங்கேயாவது ஓடி வருவான், இது நிறுத்தக்கூடாது, நோ பார்க்கிங், வெளியே போகணும். எங்களுக்கு வேறு லாங்குவேஜ் எல்லாம் தெரியாதான். ஸோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணி நான் கேட்டேன், என்ன டேங்க் பேக் கட்டியிருப்பேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அவன்கிட்ட காட்டி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆயிரும். ஏன்னா வேற எந்த இவி வெஹிக்கிள்லையுமே நம்ம வந்து டிசி சார்ஜர்ஸ் டைரக்டா உள்ள போட முடியாது. ஸோ அதனால அந்த செக்யூரிட்டிஸ்க்கு என்ன ஐடியா இருக்கும்னா, எந்த பைக்குமே இங்க சார்ஜ் பண்ண முடியாது, இந்த ஆள் இங்க தூக்கிட்டு வந்திருக்க அப்படியே இவரை துரத்தணும் அப்படின்னு தான். எல்லா இடத்துலயுமே பெட்ரோல் பங்க்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே சரி, தே வில் கம் ரன்னிங். இல்லை பண்ண முடியாது, அது கார் சார்ஜ் எடு அப்படின்வாங்க. வெயிட் பண்ணுங்க, ஒரு வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிளக் பண்ண உடனே தான் அவன் அப்படியே வாயை பறந்து பார்த்துட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு உதயபூர்ல கீழே இருக்கும்போது ஒரு ஹில் டாப்ல சார்ஜ் பண்றதுக்காக நிறுத்தணும். அங்க ஒரு பர்சன் வந்து எங்களே பார்த்துட்டு இருந்தாரு. யாரு, சரி நான் அதை கவனிக்கவே இல்லை. நான் எடுத்து பார்த்தோன்னு அங்கேயிருந்து ஓடி வர்றாரு, பேச முடியாது அவனால. அவர் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு திடீர்னு ஓடுறாரு, எங்கேயோ ஓடிட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வர்றாரு. எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து பாருங்க, பைக்ல சார்ஜ் பண்றாங்க, கார் சார்ஜ் அவர் வந்து அந்த எமோட் பண்றாரு. அது ஒரு மாதிரி எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து he is getting excited after seeing that bike சார்ஜிங். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல் இண்டியா ஈவில பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சப்பவே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, சரி ஒரு ஈவில போலான்னு. ஆனா நான் வந்து அதை பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா என்னால வந்து பொறுமையா ஒரு 3 hours வந்து வெயிட் பண்றதுங்கிறது எனக்கு சாத்தியம் இல்லை. நான் அப்படி என் மைண்டே அப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகல. பட் இப்போ CCS2 இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஐ எம் கெட்டிங் an ஐடியா. நான் கூட ஜாலியா ஒரு ரைடு போலாமோ அப்படிங்கிற ஒரு, வாங்க போலாம், இன்னொரு வாட்டி கூட போலாம், ரெடியா. பிகாஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா கார் சார்ஜ் பண்ற இடத்துல சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படின் போது எனக்குமே ஆசையா இருக்கு. கண்டிப்பா ஒரு ரைடு போவோம். நீங்க அனுபவிச்ச இதே விஷயத்த கண்டிப்பா நிறைய பேர் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாக்குற நீங்களும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஒரு ஈவி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். சிட்டியில யூஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்வியும் தாண்டி ஆல் இண்டியா ஃபுல்லா ரைட் பண்ண முடியுங்கிற பதிலும் பாலா வந்து கொடுத்திருக்காரு. அண்ட் டெக்னிக்கலி இது வந்து எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு, டெக்னாலஜிக்கலா இது எப்படி வந்து ரொம்ப இனோவேட்டிவா இருக்கு அப்படின்னு தினேஷும் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல உங்களோட டவுட்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா பாலாவோடையும் டிஸ்கஸ் பண்ணி, தினேஷோடையும் டிஸ்கஸ் பண்ணி இன்னும் நிறைய கிளாரிட்டி உங்களுக்காக வந்து கொண்டு வர நாங்க நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்ல ஈவி பத்தியும், ஈவியோட லாங் ரைட்ஸ் அண்ட் சிட்டி ரைட்ஸை பத்தியும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ தினேஷ். சீக்கிரமா நம்ம ஹைவேல மீட் பண்ணுவோம்.